பாகிஸ்தான் அணியின் முன்னாள் தலைவர் பாபர் அசாம் சுமார் ஒரு வருடத்துக்கு பின்னர் பாகிஸ்தான் T20 அணிக்கு அழைக்கப்பட்டுள்ளார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான எதிர்வரும் T20 தொடர் மற்றும் இலங்கை ஜிம்பாப்வே அணிகளும் பங்கேற்க உள்ள T20 முக்கோண தொடருக்கான பாகிஸ்தான் அணியிலேயே அவர் இடம்பெற்றுள்ளார். அதேபோன்று ஒருநாள் அணி தலைமை பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட முகமது ரிஸ்வான் ஒருநாள் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். அண்மை காலத்தில் பாகிஸ்தான் T20 அணியில் இடம்பெற தவறிய பாபர் அசாம் தனது ஆட்டப்போக்கை மேம்படுத்த வேண்டும் என்று பாகிஸ்தான் அணி பயிற்சியாளர் மைக் ஹேசன் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தான் அணி எதிர்வரும் நவம்பரில் தென்னாப்பிரிக்காவுடன் 3 போட்டிகளை கொண்ட ஒருநாள் தொடரில் ஆடவிருப்பதோடு அதில் வேகப்பந்து வீச்சாளர் ஜஹீன் ஷா அஃப்ரிடி தலைமையிலான பாகிஸ்தான் அணி களமிறக்க உள்ளது. அதற்கு முன்னதாக பாகிஸ்தான் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3 போட்டிகளை கொண்ட T20 தொடரில் விளையாடும். இந்த போட்டிகளை தொடர்ந்து எதிர்வரும் நவம்பர் 17ஆம் தேதி தொடக்கம் 29ஆம் தேதி வரை இலங்கை மற்றும் ஜிம்பாப்வே அணிகளுடன் தனது சொந்த மண்ணில் பாகிஸ்தான் அணி முக்கோண தொடர் ஒன்றில் விளையாட உள்ளது.